Hello viewers, நான் அனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths chapter 1 applications of matrices and determinants exercise 1.1ல 12th sum. Question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா find the matrix A for which A is equal A into ஒரு 2 by 2 matrix is equal to இந்த வேல்யூ சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ கொடுத்திருக்க question எல்லாமே 2 by 2 matrixல கொடுத்திருக்காங்க. So A ஓட வேல்யூவும் வந்து 2 by 2 வேல்யூவா தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த வேரியபிள் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் A இஸ் ஈக்குவல் டு ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ். வேரியபிள் வந்து நான் இங்கே ABCD அப்படின்னு எடுத்திருக்கேன். ஏன்னா நமக்கு ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவோட வேல்யூ நம்மளா அசியூம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் இங்கே ABCD இன்டூ இந்த மேட்ரிக்ஸ் 5 3 minus 1 minus 2 is equal to 14 7 7 7. So இது சாதாரணமான மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ரோவையும் காலமையும் மல்டிப்ளை பண்ணுவோம். A into 5 நம்ம 5A எழுதிக்கலாம். B into minus 1 minus B is equal to இங்கே first term என்ன இருக்கு 14. இதை வந்து ஒரு ஈக்குவேஷனா நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் A into 3 3A B into minus 2 minus 2B is equal to 7. இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனா நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் C into 5 5C minus D அதாவது D into minus 1 minus D is equal to 7. இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். C into 3 3C D into minus 2 minus 2D is equal to 7. இதை வந்து நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனா வச்சுக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் 10th ஸ்டாண்டர்ட்ல. ஸோ இந்த சால்வ் பண்ணி ABCD ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்படி கண்டுபிடிச்சா நமக்கு A ஓட வேல்யூ கிடைச்சிரும். அதான் நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம் நம்ம. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 வந்து நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளைட் பை 2 அப்படி பண்ணா 5 2s are 10A வரும் மைனஸ் 2B is equal to 14 into 2 28 வரும். நெக்ஸ்ட் 3A minus 2B is equal to 7. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம மைனஸ் பண்ணோம்னா சைன் சேஞ்ச் ஆகும். மைனஸ் பிளஸ் மைனஸ் அப்படின்னு சைன் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த மைனஸ் 2B பிளஸ் 2B கேன்சல் ஆயிடும். 10 minus 3 7A is equal to 28 minus 7 21. So A ஓட வேல்யூ வந்து 21 divided by 7 which is equal to 3. So A ஓட வேல்யூ நமக்கு 3ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த A ஓட வேல்யூ வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு B ஓட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ 5A minus B is equal to 14 தான் வந்து ஈக்குவேஷன் 1 இல்லையா? ஸோ 5 into A ஓட வேல்யூ 3 minus B is equal to 14. So 15 minus B is equal to 14 minus B is equal to 14 minus 15. So minus B is equal to minus 1. அப்ப B ஓட வேல்யூ வந்து 1 அப்படி நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம C ஓட வேல்யூ D ஓட வேல்யூ கண்டுபிடிக்க இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 3 வந்து நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் 3 மல்டிப்ளைட் பை 2ன்னு பார்த்தீங்கன்னா 5 2s are 10C மைனஸ் 2D is equal to 2 7s are 14. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 4 வந்து அப்படியே எழுதிக்கலாம். 3C minus 2D is equal to 7. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணா சைன் சேஞ்ச் பண்ணலாம். மைனஸ் பிளஸ் மைனஸ் ஆயிடுதா? ஸோ இந்த மைனஸ் 2Dயும் பிளஸ் 2Dயும் கேன்சல் ஆயிடும். ஸோ 10 மைனஸ் 3 வந்து 7C is equal to 14 மைனஸ் 7 7. ஸோ C ஓட வேல்யூ வந்து 7 by 7 which is equal to 1ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ C ஓட வேல்யூவை வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு D ஓட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ 5C substitute C in equation 3ன்னு வச்சுக்கலாம். 5C minus D is equal to 7 தான் equation 3. So 5 into 1 minus D is equal to 7. 5 minus D is equal to 7.
minus d is equal to 7 minus 5 which is minus d is equal to 7 minus 5 எவ்வளோ 2 அப்போ d is equal to minus 2 அப்படி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு a ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு, b ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு, c and d ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம், a ஓட வேல்யூ வந்து let a is equal to a b c d அப்படின்னு சொல்லி தானே ஒரு நம்ம மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ a ஓட வேல்யூ வந்து 3, b ஓட வேல்யூ வந்து 1, c ஓட வேல்யூ 1, d ஓட வேல்யூ -2. இப்போ a ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. கொஸ்டின் வந்து a கண்டுபிடிக்கிறது தான். ஸோ a மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. அவ்வளோதான் நம்ம சம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.